ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் தங்கம் 15,000 வர ஒரு கிராம தொடப்போகுதுன்னு நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரொம்ப ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் 100, 200ன்னு இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. இப்போது இந்த டைமில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் தங்கத்தை அடகு வச்சு தங்க நகை வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் ஒரு ரொக்கமாக பணம் வச்சுருப்பீங்க. 1 லட்சம் 2 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா அது மாதிரி பணத்தெல்லாம் நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் நகை வாங்கினீங்கன்னா இப்போவே 9,000 தொட்டிச்சு தங்க விலை. இன்னும் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ன்னு போட்டு நம்மளுடைய தங்கத்தின் அளவு குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கையில் இது மாதிரி பணம் இருக்குதுன்னா கோல்டு வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீமு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லலிதா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கடையில் கால் பண்ணி நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு கோல்டு ஜுவல்லரியாக வாங்கணுமா, காயினாக வாங்கலாமா, அல்லது பியூரிட்டி எப்படி இருக்கும்னு நிறைய டவுட் இருக்குது. அந்த டவுட்டெல்லாம் கூட இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லலிதா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நம்ம நகையை முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கலாம். அக்ஷய திருதிக்கெல்லாம் ப்ரீ புக்கிங் இந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம ஃப்யூச்சருக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா நகைகளை நம்ம ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீமு. இதை ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுன்னு கூட சொல்லலாம். மினிமம் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் இருந்தால் போதும். இந்த ஸ்கீமில் கோல்டை ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் போடலாம். ஆனால் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு கம்பல்சரி கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்து 2 லட்சம் ரூபாவை டெபாசிட் பண்ணி வைக்கலாம். இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீம் 11 மந்த்து ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பிளெயினான நகை எடுத்தால் மட்டும்தான் இந்த 100% நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ஸு அதெல்லாம் இருக்கும். இதுவே நீங்கள் ஸ்டோன் வச்ச மாதிரி எடுத்தீங்கன்னா ஜுவல்லரியை அதுக்கான விலையை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்டோனெல்லாம் எதனா இருந்துச்சுன்னா அதுக்கான அமௌண்ட்டு நம்ம தான் பே பண்ணோம். டைமண்டு, ரூபி இது மாதிரி எது மாதிரி ஸ்டோன் வச்ச நகை எடுத்தாலும் அந்த ஸ்டோனுக்கான பணத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி ஒரு 10 கிராம் எடுக்க போகிறோன்னா 9 கிராம் அல்லது 9 கிராம் 90 மில்லி அப்படி எடுக்கிறோன்னா மீதி 100 மில்லிகிராமுக்கெல்லாம் நம்மளுக்கு பணமாக திருப்பி தர மாட்டாங்க. அதுக்கு பதில் கோல்டாக எடுத்துக்கலாம் அல்லது சில்வராக எடுத்துக்கலாம். ஏதாவது கிஃப்ட் ஐட்டம் அங்கே எடுத்துக்கலாம். ரிமைனிங் பணம் திருப்பி தர மாட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டான கிராமில் நகையை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்கீமில் நம்ம எவ்வளோ பணம் போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கிராம் அக்யூமுலேட் பண்ணுவாங்க, அதை 11 மந்த்து கழித்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்கன்னா எப்படி கிராம் அக்குமுலேட் பண்ணுவாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். கோல்டு ரேட்டு நான் எடுத்தது 21/4/2025 அன்றைக்கி எடுத்திருக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணுறது 22/4/2025 9,290 ரூபாய் வந்துடுச்சு. நான் 21ஆம் தேதி உடைய தங்கத்துடைய விலைக்கு நான் அக்குமுலேட் பண்ணி சொல்கிறேன். 1 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 21ஆம் தேதி நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அன்றைக்குடைய தங்கத்துடைய விலை 9,015 ரூபாய். இந்த 1 லட்ச ரூபாய்க்கு எத்தனை கிராம் அக்குமுலேட் பண்ணி தருவாங்கன்னா 11.09 கிராம் அக்குமுலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் 21, 22 இந்த 2 நாளை கம்பேர் பண்ணும் போதே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா 21ஆம் தேதி 9,015 ரூபாய் இருந்துச்சு. 22ஆம் தேதி 9,290 ரூபாய் வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது மாதிரி தினம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அது எப்போ தான் டிக்ரீஸ் ஆகும்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் சொல்கிறாங்க 15,000 1 கிராம் போகும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கும் பொழுது 2 நாளைக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 11 மாதம் கழித்து நம்ம பார்க்கும்போது இந்த விலை இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் 1 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கீங்க அல்லது கோல்டை நீங்கள் அடமானம் வச்சு புது நகை எடுக்க போகிறீங்கன்னா இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீம் ரொம்ப சூப்பரான ஸ்கீமு. ஏன்னா வருஷம் நான் இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் தான் வேஸ்டேஜே இல்லாமல் ஜுவல்ஸாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம டைரெக்டாக போய் வாங்கி கோல்டு காயினோ அல்லது ஜுவல்லரியோ வீட்டில் வச்சா வேஸ்டேஜுக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 11 மாதம் நம்ம சும்மா தான் பீரோவில் வச்சுருப்போம். இதுவே நம்ம 11 மாதம் டெபாசிட் பண்ணி வச்சுட்டா
வேஸ்டேஜுக்கு மேக்கிங் சார்ஜஸ்க்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் என்ன பண்ணுவேன், வருஷத்துக்கு ஒரு முறை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு வருவேன். ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் வேஸ்டேஜே இல்லாமல் ஜுவல்ஸாக வாங்கின்னு வந்துடுவேன். ஜுவல்ஸாக வாங்கும் பொழுது எனக்கு வந்து பேங்க்கில் அடமானம் வைக்கணும்னா ஈஸியாக வச்சுக்க முடியுது. கோல்டு காயினாக நான் இதுவரையும் லலிதா ஜுவல்லரியில் 11 மந்த் ஸ்கீமில் நான் வாங்கலை. நீங்கள் இது மாதிரி வந்து டெபாசிட் பண்ணி வச்சு 11.09 கிராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா ஆஃப்டர் 11 மந்த் கழித்து நீங்கள் போய் தங்கத்தை வாங்கும்பொழுது இதே 11 கிராம் உங்களுக்கு அப்படியே கொடுப்பாங்க. அப்போ 11 மாதம் கழித்து போகும் பொழுது தங்கம் விலை 15,000 இருந்தாலும் இதே 9,290 ரூபாய்க்கு எத்தனை கிராம் வருதோ அப்படியே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் ஒரு பெனிஃபிட்டு. நம்ம 11 மாதம் கழித்து வாங்கினா தான் 100% நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாத வாங்க முடியும். வெறும் ஜிஎஸ்டி 3% கட்டி. இதுவே வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் விலக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீம்லேருந்து விலக முடியும். அப்படி நீங்கள் 5 மாதத்துக்கு அப்புறம் விலகுறீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஜுவல்லரியில் வேஸ்டேஜில் 5% மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. 6ஆம் மாதம் விலகுறீங்கன்னா 6% வேஸ்டேஜ் மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10% வேஸ்டேஜ் இருக்கிற நகையை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் மாதம் விலகுறீங்கன்னா 6% மைனஸ் பண்ணி 4% வேஸ்டேஜுக்கான பணத்தை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். 7ஆம் மாதம்னா 7%, 8ஆம் மாதம்னா 8%, 9ஆம் மாதம்னா 9%, 10ஆம் மாதம்னா 10% மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. 11 மாதம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் 100% வேஸ்டேஜே இல்லாமல் டைரெக்டாக ஜுவல்லரியாக வாங்கிக்கிட்டு வர முடியும். நான் இந்த ஜுவல்லரி ஷாப்பில் வருஷம் வாங்குகிறேன். நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்களோ அதே கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரிலாம் பேசுறது கிடையாது. ஒரே மாதிரி தான். நம்ம 11 மந்த்து கழித்து வாங்கினோம்னா ₹1 கூட வேஸ்டேஜுக்கு வாங்குறது கிடையாது. வெறும் 3% ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் கூட எங்கள் அம்மா வந்து ஒரு 2.25 சவரம் மகளிர் குழுவில் வந்த பணத்தில் டெபாசிட் பண்ணி வச்சு இதே லலிதா ஜுவல்லரியில் வாங்கினாங்க. அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த லலிதா ஜுவல்லரியில் இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் காயின் கிடைக்குமா, ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காயினாக வாங்கலாமா, அது மட்டும் இல்லாமல் பியூரிட்டியில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. நீங்கள் வந்து பியூரிட்டியை பற்றி கவலையே பட வேணாம். நான் இந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. இதை நம்ம ஃபில் பண்ணி பேன் கார்டு, ஆதார் கார்டு, நம்ம எந்த அட்ரஸில் இருக்குமோ அந்த அட்ரஸை நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்தா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அக்ரிமெண்ட் மாதிரி நம்மளுக்கு அடித்து கையில் கொடுத்துருவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம ஒரு காப்பி வச்சுருப்போம், கஸ்டமர் காப்பி. ஜுவல்லரி ஷாப் ஒரு கஸ்டமர் காப்பி வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போய் நம்ம கொடுத்து 11 மந்த்து கழித்து நம்ம இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி நகை வாங்கிக்கிட்டு வர முடியும். நீங்கள் வந்து இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமை ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பு போகும்போதே பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு கொண்டு போங்க. கேஷு அல்லது வந்து நீங்கள் கார்டில் கூட அங்கே ஸ்வைப் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குது. இந்த 3 கொஸ்டினும் தான் லலிதா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமை பற்றி நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்னு. அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கோல்டு காயின் வாங்க முடியுமா ப்ரீ புக்கிங் ஸ்கீம்லன்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரீ புக்கிங்கில் கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்க முடியும். ப்ரீ புக்கிங்னாவே 11 மந்த்து ஸ்கீம் தான். ஆனால் வந்து நம்ம கோல்டு காயினை ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் வாங்கினோன்னா 11 மந்த்து நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 5 மாதம் நம்ம வந்து வெயிட் பண்ணாவே போதும். டெபாசிட் பண்ணி 5 மாதம் கழித்து நீங்கள் வேஸ்டேஜி இல்லாமல் கோல்டு காயினை வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிக்கிட்டு வர முடியும். கோல்டு காயினை லலிதா ஜுவல்லரியில், அதுவும் லலிதா ஜுவல்லரியில் கோல்டு காயின் 500 மில்லிகிராம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1/2 கிராம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 100 மில்லிகிராம் காயினெல்லாம் லலிதா ஜுவல்லரியில் கிடையவே கிடையாது. அதுவும் ஆவடி பிரான்ச்சில் சுத்தமாக கிடையாது. நான் வந்து கால் பண்ணி கேட்டுட்டேன். 2வது கொஸ்டின், ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. 2% மெல்டிங் சார்ஜ் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஓல்டு கோல்டை நியூ கோல்டாக 916 ஹால்மார்க்கு போட்டு தான் கொடுக்குறாங்க. ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு காயினாக எடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு காயினாக எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஓல்டு கோல்டை ப்ளெஜ் பண்ணிவிட்டு 11 மந்த்து கழித்து நீங்கள் வந்து காயினாக வாங்கிக்க முடியும்.
மூணாவது வந்து பியூரிட்டி எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து நகை வாங்கும் போதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்குகிறேன். HUID வந்து போட்டு தான் கொடுக்குறாங்க 916 ஹால்மார்க்கு. அது மட்டும் இல்லாமல் நான் லலிதா ஜுவல்லரியில் வாங்கின நகையை பேங்க்கில் அடகு வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கியில் அடகு வச்சுருக்கேன், TMB பேங்க்லேயும் அடகு வச்சுருக்கேன். அப்படி வைக்கும் பொழுது பியூரிட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு வரல. அதே 916 ஹால்மார்க் நகை தான் பேங்க்லேயும் சொல்கிறாங்க 22 கேரட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லோனும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பியூரிட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் நம்பி வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ நகை வாங்கினாலும் நார்மலாக வாங்குறீங்களோ இல்லை ஸ்கீமில் வாங்குறீங்களோ நீங்கள் வாங்குகிற நகையில் ஸ்டோன் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து ஸ்டோன் இருக்கிற மாதிரி நம்ம வாங்கினோம்னா ஸ்டோனுக்கும் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து அதெல்லாம் ப்ளெஜ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த ஸ்டோனுக்கான வெயிட்டெல்லாம் மைனஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய தங்கத்தின் அளவு குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற கடை, நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிறதுக்கு ஒரு சூப்பரான கடையும் கூட. நான் வந்து ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால நான் அவங்க சர்வீஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறேன். அதனால் உங்களுக்கு நான் என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கே விருப்பமோ எந்த ஜுவல்லரி ஷாப் விருப்பமோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.